கட்டப்பனை ரூரல் டெவலப்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வங்கியின் முன்பு முதலீட்டாளர் தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கட்டப்பனை முளஞ்சேரியை சேர்ந்த சாபு என்பவர் தற்கொலை செய்து கொண்டது. சம்பவத்தில் சாபுவின் தற்கொலை கடிதமும் காவலர்களுக்கு கிடைத்துள்ளது. கட்டப்பனையில் வங்கியின் முன்பு முதலீட்டாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கட்டப்பனை முளங்காச்சேரியில் சாபுதான் ரூரல் டெவலப்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி முன்பு தற்கொலை செய்து கொண்டது. முதலீடு செய்த பணம் திரும்ப கேட்டு சாபு கடந்த தினம் வங்கிக்கு சென்றிருந்தார். தொடர்ந்து காலை 7:30 மணிக்கு தான் சம்பவம். அருகில் வசிப்பவர்கள் தான் வங்கியில் உள்ள கோவானிக்கு அருகில் சாபுவை தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டனர். கட்டப்பனையில் கடை நடத்தி வருபவர் தான் சாபு. 20 லட்சம் ரூபாய் இவர் வங்கியில் முதலீடு செய்துள்ளார். கட்டப்பனையில் ரூரல் டெவலப்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ற நிறுவனத்தில் சாபு பணம் முதலீடு செய்தார். முன்பு சாபு வங்கியிடம் பணம் திரும்ப கேட்டிருந்தார். ஆனால் வங்கி நஷ்டத்தில் உள்ளதால் மாதந்தோறும் குறிப்பிட்ட அளவில் பணம் கொடுக்கலாம் என்றும் கூறப்பட்டது. இதன்படி பணம் திரும்ப கொடுத்ததாக வங்கி ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்தனர். கடந்த சில தினங்களாக இந்த பணம் திரும்ப கிடைப்பதற்காக சாபு வங்கிக்கு வந்துள்ளார். தொடர்புடைய மருத்துவமனையில் சிகிச்சையில் தான் இவருடைய மனைவி இருந்துள்ளார். தொடர் சிகிச்சைக்காக பணம் சாபு கேட்டுள்ளார். ஆனால் பணம் கொடுக்க வங்கி அதிகாரிகள் தயாராகவில்லை. இதன் பேரில் கவலையடைந்த சாபு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். முன்பு காங்கிரஸ் ஆட்சி செய்த வங்கி 2 வருடம் முன்பு சிபிஎம் ஆட்சிக்குழுவின் கீழ் வந்தது. கடுமையான பொருளாதார சிக்கலில் தான் வங்கி உள்ளது. குறைந்த அளவில் முதலீட்டாளர்கள் மட்டுமே வங்கியில் உள்ளனர். பலரும் வங்கியில் முதலீடு செய்த பணம் திரும்ப கிடைக்காத நிலை இதற்கு முன்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் சாபுவின் தற்கொலை கடிதமும் காவலர்கள் கிடைத்துள்ளது. கடிதத்தில் வங்கி செயலாளருக்கும் மற்ற 2 ஊழியர்களுக்கும் எதிராக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனைவியின் சிகிச்சைக்காக பணம் கேட்டபோது அவமானப்படுத்தியதால் மனமுடைந்து சாபு தற்கொலை செய்ததாக கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. சாபுவின் தற்கொலைக்கு காரணம் ரூரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் என்று மரணமடைந்த சாபுவின் மனைவியின் சகோதரன் சன்னி தெரிவித்துள்ளார். முதலீடு செய்த 25 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுக்க வங்கி அதிகாரிகள் தயாராகவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். അതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് പുള്ളി ഒരു സ്ഥലം വാങ്ങിച്ചപ്പോൾ കഴിഞ്ഞ വർഷം കുറച്ച് പൈസ തിരിച്ചവർ കൊടുത്തായിരുന്നു. ബാക്കി 25 ലാഖോളം ഡിപ്പോസിറ്റ് ഉള്ളതായിട്ട് അറിവ്. അത് പലിശ പോലും മാസം തോറും കൊടുക്കുന്നില്ലെന്നുള്ള പെങ്ങൾ എന്നോട് പറഞ്ഞിരിക്കുന്നത്. അപ്പോൾ പൈസ ഒരു പ്രാവശ്യം തിരിച്ച് ചോദിച്ചിട്ട് ഭയങ്കരമായിട്ടൊന്നും പ്രശ്നങ്ങളിലായിരുന്നു. പൈസ ഡിപ്പോസിറ്റ് പൈസ തിരിച്ച് കൊടുക്കുന്നില്ലായിരുന്നു. അത് കഴിഞ്ഞ് പെങ്ങൾ അഡ്മിറ്റായിരുന്നു കഴിഞ്ഞ ആഴ്ച അവിടെ തൊടുപുഴ ഹോളി ഫാമിലി ഹോസ്പിറ്റലിൽ അഡ്മിറ്റാണ്. യൂട്രസ് റിമൂവലോട്ട് വന്നപ്പോൾ അപ്പോൾ ഇന്ന് ഡിസ്ചാർജ് ചെയ്ത് കൊണ്ടുവരേണ്ട ഒരു സാഹചര്യം ഉണ്ടായിരുന്നു. 2 ലക്ഷം രൂപ ആവശ്യമായിരുന്നു പുള്ളിക്ക്. പുള്ളി ഞങ്ങളോടൊന്നും പറഞ്ഞില്ല. പക്ഷേ പുള്ളി ഇന്നലെ ബാങ്കിൽ വന്ന് പൈസ വെച്ചപ്പോൾ ബാങ്കുകാർ പൈസ കൊടുത്തില്ല. പൈസ കൊടുക്കാതെ വന്നപ്പോൾ ഭയങ്കരമായിട്ട് വാക്കുതർക്കം ഉണ്ടായതായിട്ടാണ് അറിവ്. വാക്കുതർക്കം എന്തെന്നുള്ളത് ഉണ്ടായതായിട്ടൊക്കെയാണ് അറിയപ്പെടുന്നത്. അത് കഴിഞ്ഞ് പുള്ളി ഭയങ്കര നിരാശനായിട്ടാണ് വീട്ടിൽ വന്നത്. അപ്പോൾ മകനുമായിട്ട് ഞാൻ രാവിലെ സംസാരിച്ചു. കൊച്ചു 18 വയസ്സുള്ളതാണ്. അപ്പോൾ +2 പഠിക്കുന്നത്. അപ്പോൾ അവൻ പറഞ്ഞ എന്നാന്ന് ചോദിച്ചാൽ പപ്പ ഭയങ്കര വിഷമത്തിലാവുന്നത്. ബാങ്കുകാർ പുള്ളിയെ വിളിച്ച് ഫോണിൽ വിളിച്ച് ഭീഷണിപ്പെടുത്തിയെന്നാണ് മകൻ എന്നോട് പറഞ്ഞ മൊഴി. രാത്രിയിൽ നീ ബാങ്കിൽ വന്ന് പ്രശ്നമുണ്ട്, നിനക്കെതിരെ കേസ് കൊടുക്കും, അങ്ങനെ ഒരു മാനസിക വിഷമത്തിലാണ് പുള്ളി ആത്മഹത്യ ചെയ്തതെന്നുള്ളതാണ് അറിയാൻ കഴിയും. രാവിലെ മകൻ പുള്ളി ബാഡ്മിൻ്റൺ കളിക്കാൻ പോകുന്ന ആളായിരുന്നു. രാവിലെ പുള്ളിയുടെ ഡ്രസ്സ് പുള്ളി അവിടെ ഇട്ടിട്ടുണ്ട്. ലുങ്കി എടുത്ത വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങിയിരിക്കുന്നുള്ള മകന് മനസ്സിലായി. മകനിങ്ങനെ ബാങ്കുമായിട്ട് പലയിടത്തും പോയി നോക്കി കണ്ടില്ലാത്തപ്പോൾ പുള്ളിക്ക് സംശയം തോന്നി. ബാങ്കിലെങ്ങാൻ ഇനി വന്ന് നോക്കിയതാണ്. അപ്പോൾ അടുത്തുള്ള റൂമിലെ ആളുകൂടെ കൂടിയാണ് ബോഡി അഴിച്ച് താഴെ. ஆனால் பணம் ஒவ்வொரு கட்டமாக கொடுக்க தயாராக இருந்ததாகவும் வங்கியின் ஆட்சிக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாபுவின் தற்கொலையை கண்டித்து கட்டப்பனையில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தொண்டர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது. கட்டப்பனையில் மாலை வரை காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தலைமையில் ஹர்த்தாலும் நடத்தப்பட்டது. நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.